வணக்கம். தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. நாளுக்கு நாள் பரபரப்பா போய்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல கடந்த மாதமே நம்ம பார்த்திருக்கோம். அதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனுக்களை கட்சி அலுவலகத்துல கேட்டு பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி விருப்ப மனுக்களை பலரும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதே சூழல்ல தான் தமிழக வெற்றி கழகமும் தங்களுடைய வேட்பாளர்களை ஃபில்டர் பண்றதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி பிரதான கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை ஃபில்டர் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்களோ அதே மாதிரி புதியதா தொடங்கிய தாவேகாவும் வேட்பாளர்கள் பட்டியலை தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம எல்லாருக்குமே விஜய் அவர்கள் கடந்த மதுரை மாநாட்டுல பேசிய ஒரு விஷயம் ஞாபகம் வரும். மதுரை திருப்பரங்குன்றத்துல விஜய் தான் வேட்பாளர், மதுரை மேற்குல விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு சில தொகுதிகளை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எந்த வேட்பாளர் நின்னாலும் விஜய் தான் வேட்பாளர் நினைச்சு நீங்க வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எந்த தொகுதியில போட்டியிட போறாரு அப்படிங்கிறதுல சில ஹேஷியங்கள் இருந்துட்டே தான் வந்துருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழல்ல விஜய் அவர்கள் இந்த தொகுதியில நிப்பாரோ அப்படின்ட்டு இன்னைக்கு வேளச்சேரி தொகுதியை எல்லாரும் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வேளச்சேரி தொகுதியில விஜய் அவர்கள் நிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, வின்னிங் பாசிபிலிட்டிஸ் வேளச்சேரி தொகுதியில எப்படி எல்லாம் இருந்திருக்கு பாசிஸ்டில அப்படிங்கறத இந்த வீடியோல முழுசா பார்த்துலாம். வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிட்யூன்சியா பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில கடந்த முறை பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்று இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காரு. அதற்கு முன்பாக 2016 பாத்தீங்கன்னா டிஎம்கே வேட்பாளரும் 2011 பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வேட்பாளரும் இருந்திருக்காங்க. இந்த தொகுதி ஒரு யங் கான்ஸ்டிட்யூன்சி அப்படின்னு சொல்றாங்க. யங் கான்ஸ்டிட்யூன்சி அப்படின்னா இப்பதான் உருவாக்கப்பட்டு சில ஆண்டுகளே ஆகுது. ஸோ இப்படி 3 கட்சிகள்ல இருந்து 3 எம்எல்ஏக்கள் அந்த தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த வேளச்சேரி தொகுதியை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்படுது. ஏற்கனவே விஜய் அப்படிங்கிறதுக்கு வி அப்படின்னு, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதுல வி அப்படின்னு இருக்கு. விஜய் அவர்கள் முதல்ல நடத்திய மாநில மாநாட்டை விக்கிரவாண்டி அப்படின்னு வி எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடத்துல தான் தொடங்கி இருந்தாரு. அதே மாதிரி வி சாலையில தான் அந்த ஒரு மாநாட்டு திடலும் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இப்படி தொடர்ந்து எல்லாமே வின்னு வரதுனால விஜய் அவர்களுக்கு அவருடைய ஜோதிடர் ஒருவர் இதே வி எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு தொகுதியில நீங்க போட்டியிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது மிக விரைவில் சாத்தியமாகும், வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதா சில மாதங்களுக்கு முன்பாகவே தகவல்கள் பலவும் உலாவிட்டு வந்துச்சு. அப்படிப்பட்ட சூழலை தான் விஜய் அவர்கள் விருதுநகர்ல இல்ல விருதாச்சலம்ல போட்டியிடுவாரு அப்படின்ற சில தகவல்களையும் பார்க்க முடியுது. ஏன் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டை நடத்திய விக்கிரவாண்டியிலேயே போட்டியிடக்கூடாது அப்படின்ற சில கேள்விகளும் எழுந்து வந்த சூழல்ல தான் விஜய் அவர்கள் இப்போதைக்கு வேளச்சேரியில போட்டியிட போவதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த தகவலை கசிய விட்ட தகவலா கட்சிக்குள்ள இருந்தே நிறைய பேர் சொல்றதாகவும் ஒரு பக்கம் பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா கட்சியினுடைய உயர்மட்ட தலைவர்கள் இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் அவங்களே கூட இந்த விஷயங்களை வெளியே கசிய விட்டிருக்கலாம் அப்படின்ற செய்திகளும் உலாவிட்டு இருக்கு. எதனால வேளச்சேரியை விஜய் அவர்கள் சூஸ் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலுடைய டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்துல புதியதா கட்சி தொடங்கி முதல்ல சட்டமன்ற தேர்தலை சந்திச்ச மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர் அந்த இடத்துல மட்டும் 13.06 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட 23,000 வாக்குகள். ஸோ இவ்வளவு வாக்குகள் அவங்க அந்த கட்சி மாநிலம் முழுவதும் எடுத்த அந்த வாக்கு சதவீதத்தை விட வேளச்சேரியில எடுத்த இந்த 13 விழுக்காடு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா பார்க்கப்படுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வேளச்சேரி தொகுதிக்கு வேற எந்த தொகுதிக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பம்சங்கள் இருக்கிறதா பார்க்கப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தொழில்நுட்பங்கள் அதிகமா இருக்கிறதுனால சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அங்க அதிகமா இருக்காங்க, யங் ஓட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க, மால் ஒர்க்கர்ஸ், கிக் எக்கனாமி ஒர்க்கர்ஸ், அடுக்குமாடி குடியிருப்பு தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க, புலம்பெயர்ந்தோர் அதிகமா இருக்காங்க, தமிழர் அல்லாத புலம்பெயர்ந்தவர்கள் அங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட் ஆஃப் பீப்புள் அந்த வேளச்சேரி தொகுதியில அதிகமா இருக்கிறதுனால யங் ஓட்டர்ஸா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்கட்டும் இவங்களுடைய வாக்குகளை விஜய் அவர்கள் அதிகமா கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இவங்களுடைய வாக்குகள் அதிகமா இருக்கக்கூடிய வேளச்சேரி தொகுதியில விஜய் அவர்கள் நிக்கிறாரு அப்படின்னா மக்கள் நீதி மையம்கே 13% வந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும் இந்த தொகுதியில அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் முடிவெடுத்திருக்கிறதா ஒரு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அண்ட் இந்த தொகுதி பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் அர்பன் கான்ஸ்டிட்யூன்சி அப்படின்னு சொல்றாங்க. இளைய நகர்ப்புற தொகுதியா இது இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொகுதியை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட சில வருடங்கள்ல 3 கட்சிகள் மாறி இங்க வாக்களிச்சிருக்காங்க. அதுலயும் 2016 பாத்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. கம்மியான வாக்கு வித்தியாசத்துல தான் டிஎம்கே கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வேளச்சேரியினுடைய அரசியலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப
முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. 2015-16 அந்த பீரியட்ல வந்து ஒரு ஃப்ளட்டா இருக்கட்டும், இல்ல அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய டிராஃபிக்கா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்குமே வேளச்சேரியில வந்து ஏதாவது ஒரு மழை வருது, வெள்ள அபாயம் வருது, ரெட் அலர்ட்டோ ஆரஞ்சு அலர்ட் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அந்த பிரிட்ஜ் மேல நிறைய கார்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் நிற்கக்கூடிய ஒரு அவலம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஃப்ளட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிராஃபிக், இப்படி டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விடயங்கள் அந்த இடத்தை சுற்றி ஒரு அரசியலாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால வேளச்சேரி அரசியல் சென்னை சிட்டிக்குள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதர சாதி சார்ந்த இல்ல சாதி ரீதியான தொகுதிகள், கிராம தொகுதிகள் இருக்கக்கூடிய இடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்தினுடைய அரசியல் சென்னை சிட்டியில் இருக்கிறதுனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. ஏன்னா சென்னை முழுக்க டிஎம்கே 2021 ஆண்டு வெற்றி பெற்ற போது கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி அந்த இடத்துல வெற்றியும் பெற்றிருக்காங்க திமுக கூட்டணி கட்சியினர். ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல வேளச்சேரியை விஜய் சூஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வேளச்சேரியிலிருந்து பனையூரோ நீலாங்கரையோ மிக அருகே இருக்கிறதுனால விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஈஸி ஆக்சசிபிளா இந்த தொகுதி அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பனையூர் அரசியல் தான் விஜய் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, பனையூர் அலுவலகத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்கும் பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு இந்த தொகுதி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி ஆக்சசபிளா இருக்கும். அண்ட் அதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாரு அப்படின்னா இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில விஜய் அவர்கள் ஒரு தொகுதியை கைப்பற்றியிருக்காரு, தாவேகவினர் ஒரு தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும், ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும், ஒரு அட்டென்ஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக ரொம்ப வைஸா இந்த தொகுதியை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல்களும் வெளியாகுது. இது அபிஷியலான தகவலா இன்னும் தாவேகவினர் வெளியிடல, ஆனா அன்அபிஷியலா கட்சிக்குள்ள இருப்பவர்களே வந்து இதை கசிய விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகிட்டு இருக்கு. சோ விஜய் அவர்கள் மட்டும் இல்லாம கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன், திரு ஆதவர்ஜுனா அவர்கள், திரு நிர்மல்குமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்தெந்த இடங்கள்ல போட்டியிடுறாங்க அப்படின்ற தகவல்களையும் கட்சியினர் அவங்க சார்ந்த தொகுதிகளை அன்அபிஷியலா இப்படி கசிய விடப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. சோ நீங்க உங்களுடைய பார்வையில விஜய் அவர்கள் பி அப்படின்றதுக்காக வேளச்சேரியை சூஸ் பண்ணி சென்னையில நிற்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது தொகுதியில விஜய் அவர்கள் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் அவர்கள் வேளச்சேரியை சூஸ் பண்ணாரு அப்படின்னா அங்க அவருக்கான அந்த ஒரு வின்னிங் கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.